ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு எஸ்எல் கீக் தமிழ். என்னோட சேனலில் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுக்கு பார்த்தீங்கன்னா இமனி வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருந்தேன். இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமனி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறத நான் நிறுத்தியிருந்தேன். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு சூப்பரான மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி நேற்று ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்க தேவைன்னு சொன்னால் மேலே ஐ பட்டனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணின மொபைல் அல்லது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் அல்லது உங்களுடைய ஓல்டு மொபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு டச் வேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் இருக்கிற டேட்டாஸை எப்படி உங்களுடைய புது மொபைலுக்கோ அல்லது உங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஓல்டு மொபைல் நோவா 2i சொல்கிறேன். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவா 5T யூஸ் பண்ணுறேன். ஸோ நோவா 2iயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் கிராக் ஒன்று போனதால் டச் வேலை செய்தில்லை. ஸோ இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை நான் இதுக்கு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். 3வது தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் கீழே விழுந்து டச் வேலை செய்தில்லை. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணுது, டச் மட்டும்தான் இப்போ வேலை செய்தில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் பாருங்கள், எந்த இடத்துமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுது. ஓகே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சதும் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற ஒரு டேட்டாவை எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுற நோவா 5Tக்கு எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ டச் ஒர்க் பண்ணாதால் இதில் இருக்கிற எதையும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இதை நான் எவ்வாறு இதில் இருந்த டேட்டாஸை என்னோடய மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஏற்கனவே யூஸ் பண்ண மொபைல் அல்லது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் இருந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் அந்த மொபைலில் டச் ஒர்க் பண்ணதில்லைன்னு சொன்னால் இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடிய ஒரு பெல் சிம்பல் கேட்டால் அதுலேயும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஒத்தன்டிகேட் ஆப் இந்த மொபைலில் தான் இருந்துச்சு. நான் திரும்பவும் அந்த இமனி வீடியோஸ் போட ஆரம்பித்ததால் எனக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் திரும்பவும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதில் நான் சைன் ஆகிறதுக்கு கூகுள் ஒத்தன்டிகேட்டரில் கொடுத்துக்கிற அந்த 6 கோட், அந்த கோட் நம்பர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. பட் கூகுள் ஒத்தன்டிகேட் ஆப் இந்த மொபைலில் தான் இருந்துச்சு. என்னோட நியூ மொபைலில் கூகுள் ஒத்தன்டிகேட் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதுவுமே இம்போர்ட் பண்ணியிருக்கல. ஸோ இதில் இருக்கிற கூகுள் ஒத்தன்டிகேட் ஆப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸை என்னுடைய நியூ மொபைலுக்கு நான் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எனக்கு இது டச் ஒர்க் பண்ணாதால் இது எதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பண்ண முடியல. இதோட லொக்னின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஸ்டார்ட் பண்ணதன் பின்னால் திரும்பவும் நீங்கள் பின்கோடை டைப் பண்ணி தான் போக வேணும். ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டச் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன், இது ஒர்க் பண்ணதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கூட டைப் பண்ணிக்கொள்ள முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் பண்ணதில்லை, ஃபேஸ் லாக்கும் ஒர்க் பண்ணதில்லை. பிகாஸ் ரீஸ்டார்ட் பண்ணதன் பின்னால் நீங்கள் ஒரு தடவை பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் ஆகினதன் பின்னால் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக் எல்லாம் ஒர்க் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ முதல்ல இதோட எப்படி நாங்கள் டச்சை இனேபிள் பண்ணிக்கொள்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மவுஸ் தேவை. ஸோ அது நீங்கள் வயர் மவுஸ் அல்லது வயர்லெஸ் மவுஸ் எதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு OTG டிரைவ் தேவை. ஓகே, ஸோ OTG டிரைவை நான் முதல்ல சார்ஜ் போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் போட்டுக்கொள்கிறேன். அதன் பின்னால் வயர்லெஸ் மவுஸோட வயர்லெஸ் அடாப்டர். ஸோ நீங்கள் வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் வயர் மவுஸ் யூஸ் பண்ணும்போது அந்த வயரோட USB போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நான் வயர்லெஸ் அடாப்டர் இந்த OTGக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணதன் பின்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த இடத்துல மவுஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதன் பின்னால் உங்களோட டச் பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுஸ் மூலம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஓகே, இவ்வாறு உங்களுடைய மொபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டச் ஒர்க் பண்ண, அதாவது மவுஸ் மூலம் ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் எதுவும் ஒர்க் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இந்த மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன் மூலம் நீங்கள் பேஜ் ஸ்வைப் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே எடுக்கணும்னு சொன்னால் ஒரு முறை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது கீழே வந்துடும். என்ன மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது மேலே போகும். ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு உங்களுடைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதை வேணாலும் இந்த மவுஸ் மூலம் அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போக முடியும். பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஹோம் பேஜுக்கு போக முடியும். அல்லது சென்டரில் இதில் நீங்கள் கிளிக் பண்ணது மூலம் உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போய்ட்டு கொள்ள முடியும். அதே மாதிரி மவுஸ் மூலம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவதன் மூலமும் உங்களுக்கு இப்படி கிளிக் ஒன்று கொடுத்து ட்ராக் பண்ணதன் மூலமும் பேஜ் வந்து ஸ்வைப் பண்ணிக்கொள்ள முடியும். டச்சில் வந்து ஹோல்ட் பண்ணி டச் பண்ணுறதெல்லாம் இந்த மவுஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்னபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி மார்க் பண்ணுறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் மார்க் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இது தனித்தனியாக இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுவதன் மூலம் மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படி ட்ராக் பண்ணுவதன் மூலமும் உங்களுக்கு இது மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். இவ்வாறு மவுஸ் மூலம் உங்களுடைய மொபைலில் எந்த செட்டிங்கை வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் மொபைலில் செய்யக்கூடிய அனைத்தையுமே இந்த மவுஸ் மூலமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டச்சை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்திங்கன்னு சொன்னால் அன்லாக் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஃபேஸ் லாக் மூலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அன்லாக் ஆகும். ஸோ இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஓல்டு மொபைல்லேருந்து டேட்டாஸ் வந்து எடுக்க முடியாமல் டச் ஒர்க் பண்ணதில்லைன்னு சொல்லி அந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரமாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த மொபைல்லேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே கைஸ், இந்த ட்ரிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாங்க, என்னோடய மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எனக்கு எடுத்துக்கொள்ள வேணும், பட் ஓல்டு மொபைலில் டச் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையிலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 2 முறை நான் வந்து இதோட ஸ்க்ரீன் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் 3வது தடவை விழுந்ததுக்கு பின்னால் நான் இந்த மொபைலில் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி இதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஸோ அதனால் இதை அப்படியே நான் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ திரும்ப இருக்கிற டேட்டா ஒன்று தேவைப்படும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எனக்கு யூஸாக இருந்துச்சு இந்த ட்ரிக். ஸோ இந்த ட்ரிக் இது மாதிரி நிறைய பேருக்கு யூஸாக இருக்கக்கூடும். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.